வெளிநாட்டில் வேலை செய்யும் நேரம் யாரோ ஒருவர் நமக்கு பக்கபலமாய் இருப்பார்கள். உண்மைதானே? உங்களுக்கும் நிச்சயமாக இருந்திருப்பார்கள். என்னுடைய வெளிநாட்டு வாழ்க்கையை நான் புத்தகமாக எழுதினால் ஒவ்வொரு பக்கத்திலும் இடம்பெறுபவர் இவராகத்தான் இருப்பார். நான் துபாயிற்கு வந்த நேரம் உடனடியாக டிரைவிங் லைசன்ஸ் எடுத்திருந்தேன். இவருடைய காரை தான் முதலில் நான் ஓட்டியும் இருந்தேன். ஓட்ட தெரியாமல் ஓட்டி இவருடைய காரை நான் சேதப்படுத்திய நாட்களும் உண்டு. துபாயில் பெரிய பெரிய பதவியில் இருப்பவர்களின் அறிமுகம், அதனால் போகுமிடமெல்லாம் எனக்கு கிடைக்கும் சலுகைகள் என்று என் வெளிநாட்டு வாழ்க்கையை செப்பனிட்டவர் இவர். நானெல்லாம் உம்மா வாப்பா இல்லாமல் இருக்கிற ஆளே இல்லை. நானே 7 வருடங்கள் துபாயில் வேலை செய்கிறேன் என்றால் குடும்பத்துக்காக தூரமாக வந்து இங்கு உழைக்கிறோம். நமக்கு இவர்களை போன்றவர்களின் தொடர்பு ஏற்படுவது இருக்குதானே, அது சாதாரணமாக வருவதல்ல. எல்லா நேரத்திலும் எனக்கு துணையாக இருந்து விடு ரஹ்மானே என்று நாம் கேட்ட பிரார்த்தனைக்கான பரிசு அது.